கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கறது என்னன்னா, கார்ப்பரேட் ப்ரேயர்ஸ் அதிகமாயிருச்சு. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. 1,00,000 பேர் 10,00,000 பேர் இணைந்து செபித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உண்மையாகவே நல்லது. கார்ப்பரேட் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் பிசாசு எங்கே கை வச்சிட்டான்னா, பர்சனல் ப்ரேயர் டைம். ஒரு மனிதனுடைய, ஒரு விசுவாசியுடைய உயிர் மூச்சே அவன் தனியாக தேவனோடு உள்ள இருக்கிற தொடர்பு அல்லது உறவு தான். தாளந்த நம்பி ஊழியம் செஞ்சவங்கெல்லாம் நிற்கல, அவருடைய கிருபையை நம்பி ஊழியம் செஞ்சவங்க மட்டும் நிற்கிறாங்க. அதனால் தாளந்துகள் கிருபைகள் எல்லாமே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய அவருடைய துணை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது. ஸோ நம்ம ஆண்டவர் நீங்கள் அதாவது நான் இந்த ப்ரேயர், வர்ஷிப், பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டில் பர்சனல் ப்ரேயர் டைம், பர்சனல் பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன், பர்சனல் வர்ஷிப் டைம், அடுத்தது ஃபேமிலி, அடுத்தது கார்ப்பரேட். ஆனால் இன்றைக்கி நான் கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கறது என்னென்னா, கார்ப்பரேட் ப்ரேயர்ஸ் அதிகமாயிருச்சு. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. 1,00,000 பேர் 10,00,000 பேர் இணைந்து செபித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உண்மையாகவே நல்லது. கார்ப்பரேட் ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் பிசாசு எங்கே கை வச்சிட்டான்னா, பர்சனல் ப்ரேயர் டைம். ஒரு மனிதனுடைய, ஒரு விசுவாசியுடைய உயிர் மூச்சே அவன் தனியாக தேவனோடு உள்ள இருக்கிற தொடர்பு அல்லது உறவு தான். பர்சனலாக ஆராதிக்கிற நேரம், தனியாக ஆராதிக்கிற நேரம், தனியாக அவரோட உறவாடுகிற நேரம். அது இல்லாமல் எடுத்தோன்ன கார்ப்பரேட்டில் நம்ம அது இதுன்னு பண்ண முடியாது. தமிழில் சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. அதனால் உங்களுடைய ஊழியத்தின் வெற்றி எங்கே இருக்குன்னா, தனி அறையில் தான், தனி ஜெபம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதே மாதிரி தான் வர்ஷிப்பும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆராதனை எப்படி செய்யணும்னா, ஆவியோடும் உண்மையோடும். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் பைபிள் காலேஜில் கற்று இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ஆவியோடும் உண்மையோடும், சரியா? அப்படின்னா என்ன? உண்மையோடு என்ன? உண்மை அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இன் ட்ரூத் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தின்படி. ஆனால் தமிழில் பிளெயினாக உண்மையோடு, உண்மை ஆராதிக்கணும்னா நம்ம கை தட்டுறதுல உண்மை இல்லையா, கையை உயர்த்துறதுல உண்மை, நம்ம பாடுற வரிகளில் உண்மை. ஒரு பாஸ்டர் யார், நம்ம பாஸ்டர் ஜாய்சன். அவன் ஜானோட அப்பா, ஜான் சாமோடைய அப்பா ஜாய்சன். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எப்போ அதிகமாக பொய் பேசுகிறோம் தெரியுமா, பாடுறப்ப தான் அப்படின்னுவார். கை தட்டி பாடுவேன்னு கையை கட்டி பாடுவான், கையை உயர்த்தி ஆராதிப்பேன்னு உயர்த்தவே மாட்டான், உதடு. அதனால தான் ஏசாயா மூலமாக கருத்தை சொல்கிறேன், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை பேசுங்கயா, பைபிள் காலேஜ் பசங்க வசனத்தை முடிங்கயா, உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறாங்க, உள்ளமோ தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம உதட்டில் ஏதோ பழக்கமான ஒரு பாட்டை பாடிட்டு அந்த பாட்டில் வர்ற வரிகளை அனுபவமாக்காவிட்டால் நம்முடைய ஆராதனை வீண் தானே இல்லை? ஸோ அதுவும் ஆராதனை என்றாலே நம்முடைய வாழ்க்கை முறை தான் ஆராதனை, லைஃப் ஸ்டைல். அப்படி வாழ ஒப்பு கொடுத்து பாடுற ஒரு பாட்டு தான் அவருக்கு பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அழகான வாய்ஸ் அவருக்கு தேவையில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை அவருக்கு தேவை இல்லைங்களா? சரி, நான் உண்மையோடு ஆராதிக்கிறதுனா, நீ ஏன் கையை உயர்த்தணும்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை நேரத்தில் ஏன் கையை உயர்த்தணும்? அர்ப்பணிக்கிறதுல சரண்டர். அப்புறம் கனெக்ஷனா? சூப்பர். என்னம்மா? பரிசுத்த கரங்களை உயர்த்தி கனப்படுத்துறது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் எல்லாம். பியூட்டிஃபுல். சரண்டர். யோ, நீங்கள்லாம் பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா?
சொல்லுங்க நீங்க, அவங்களே சொல்றாங்க. யூர் ரைட் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்கள் ஃப்ரம் தி ஜெனிசிஸ் டு த ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் கையை உயர்த்துறதை பற்றி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ். அதுவும் சங்கீதக்காரன் கையை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் அவங்க கையை உயர்த்தி என்றெல்லாம் நிறைய புலம்பல், எரேமியா புலம்பல் பாடும்போது சொல்கிறாங்க, உங்கள் கைகளோடு உங்கள் இருதயத்தையும் என்ன செய்யுங்கள், உயர்த்துங்கள் என்று எழுதுகிறார். நிறைய இடத்துல நிருபத்தில் பவுல் சொல்கிறார், புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாத தங்கள் பரிசுத்த கரங்களை எல்லா இடத்திலும் உயர்த்தி என்று எழுதுகிறார். நிறைய இடத்துல வருகிறது கையை உயர்த்தி விரித்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சங்கீதம் 141:2, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுள். ஆமென். அவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு இந்த வசனத்தை சொல்றார். அங்கே இருக்கிற தூப பீடம் என் ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் கையை உயர்த்துவது அந்தி நேர பலிக்கு சமமாக இருக்க கடவுதுன்னு தாவீது சொல்றார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடம் தான் மிக உயரமான பனிமுட்டுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஜெப வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது அந்த வசனம், கையெடுப்புன்று தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் லிஃப்டிங் அப் ஆஃப் மை ஹேண்ட்ஸ், மை அப்லிஃப்டட் ஹேண்ட்ஸ், மை அப்ரைஸ்டு ஹேண்ட்ஸ் இருக்கு. என் கையை உயர்த்துவது அந்தி பலிக்கு சமம். ஆமென் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது சொல்கிறாரு. அந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கையை உயர்த்தும் போதெல்லாம் இந்த தாட்டோட தான், ஆண்டவரே. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம சர்ச்சுக்கு போகும்போது என்ன செய்யணும், ஒரு குடும்ப தலைவன் காளையையோ ஆட்டுக்கடாவையோ அல்லது ரொம்ப வசதியே இல்லைன்னா புறா குஞ்சாவது கொண்டு போகணும். ஒருவனும் வெறுங்கையா என்னுடைய சமூகத்தில் நீங்களும் பேசணும்யா, இது கிளாஸ் ரூமு, பேசுங்க, வரக்கூடாது. அப்போது அதை போய் பலி செலுத்தி பெரிய ப்ராசஸ் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார், அவரே பலியாக மாறினார். அவருடைய மாம்சத்தின் திரை வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி யார் வேணுமாலும் எப்போ வேணுமாலும் கிருபாசன தண்டையில் போயிடலாம். ஸோ அப்படி ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆனால் ஆண்டவர் இந்த பலியெல்லாம் எப்படி மாற்றிட்டார்னா, துதி பலி, ஸ்தோத்திர பலி இப்படி மாற்றிட்டார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை. ஆமென். அப்போ மீனிங்ஃபுல்லாக அர்த்தத்தோட ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தர் இது வரைக்கும் என்ன நடத்துனீங்களே உமக்கு, என் தேவைகளை சந்திச்சிங்களே உமக்கு, பெரிய ஆபத்து வந்தது என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது ஆண்டவர் அதை பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். அதே மாதிரி தான் இந்த தாவீது சொல்றார், என் கையை உயர்த்தினா கூட அது அந்தி பலியை போல இருக்க கடவுது. கைகளை உயர்த்துவது ஒரு பலிக்கு சமம் என்று எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்.